வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி எத்திக்ஸ் மெயின்ஸ் பேப்பர் இதனை எப்படி அணுகுவது, ஹவு டு அப்ரோச் தி யூபிஎஸ்சி மெயின்ஸ் எத்திக்ஸ் பேப்பர், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மெயின்ஸ் எத்திக்ஸ் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக்கான ஐடியா இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு மார்க் வராமல் போயிடுது. அதனால் அல்டிமேட்லி அவங்களுடைய ரேங்கே இதனால் அடி வாங்கிடுது. நிறைய பேர் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வராமல் போயிடுறாங்க. எத்திக்ஸ் பேப்பரோட ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் பேப்பரை நீங்கள் சரியாக எழுதலைன்னா ஒரு 60-65 மார்க் தான் வரும். ஆனால் நீங்கள் இதில் நல்லா எழுதுனீங்கன்னா 130 140 மார்க் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எத்திக்ஸ் பேப்பர் இட் இஸ் அ டிசைடிங் பேப்பர். இதனுடைய வெயிட்டேஜ் மிகவும் அதிகம். இட் இஸ் அ வெரி குரூஷியல் பேப்பர். உங்களுடைய மார்க்கும் உங்களுடைய ரேங்கையும் அல்டிமேட்லி உங்களுடைய மொத்த எக்ஸாமினேஷனோட ஃபேட்டையும் உங்கள் லைஃபே டிசைட் பண்ணுறதுல எத்திக்ஸ் பேப்பர் ஒன்றுனே நம்ம சொல்லலாம். அதனால் எத்திக்ஸ் பேப்பருக்கு மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம மாநிலத்தில் சார்ந்தவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் பேப்பரில் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தரணும் தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எத்திக்ஸ் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எத்திக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது மற்ற ஜிஎஸ் பேப்பர் போல் கிடையாது. ஜிஎஸ் 1, 2, 3 இல்லை எஸ்ஏ பேப்பர் போல் கிடையாது. மற்ற ஜிஎஸ் பேப்பரில் அப்ரோச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் எழுதுறதோ இல்லை உங்கள் நாலேஜ் உங்கள் இன்டெலிஜென்ஸை காட்டுறதோ இதில் நீங்கள் பண்ணக்கூடாது. எத்திக்ஸ் பேப்பர்ன்றது என்ன முதல்ல, அது எத்திக்ஸ்னால் என்ன முதல்ல அது சொல்லுங்கள். அது எத்திக்ஸ்ன்றது என்ன, தர்மம், ஒரு ஒழுக்க நெறி. அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும். நாளைக்கு ஒரு சிவில் சர்வெண்ட்டாக போய் செலக்ட் ஆகி வேலை செய்யக்கூடிய நீங்கள் எத்திக்கலாக செயல்படுவீங்களா, தர்மப்படி நடப்பீங்களா, ஜஸ்டிஸ் படி இருப்பீங்களா, ஜஸ்டிஸை நிலைநாட்டுவீங்களா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எத்திக்ஸ் பேப்பர். முக்கால்வாசி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்திக்ஸ் பேப்பரில் போய் ஜிஎஸ் பேப்பரில் எழுதுகிற மாதிரி எழுதுறது. அவங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் எழுதுறது, ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் எழுதுறது, கண்ணாமண்ணா நிறைய எழுதுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்க் 65, 72 இந்த மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ரேங்க்கும் ரொம்ப பின்னாடி போய்டுவாங்க, செலக்ட் ஆகாமல் கூட போயிடுவாங்க. இது இவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. எத்திக்ஸ் பேப்பரை எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு எத்திக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் இஷ்யூஸை, அதுக்காக டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எத்திக்ஸ் பேப்பர். எத்திக்ஸ் பேப்பரை வச்சதுக்கான காரணமே 6 வருடங்கள் முன்னே ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, சிவில் சர்வன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எத்திக்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். தர்மப்படி அவங்க செயல்படணும். அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராக்டிக்கலாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அவங்க நாட்டை கவர்ன் பண்ணணும். அதுக்காக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் இந்த எத்திக்ஸ் பேப்பர். அதனால் அதை ஒரு எத்திக்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். எத்திக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஐடியலாக ஆன்சர் எழுதக்கூடாது. ஐடியலாக எப்படின்னா, ஒரு 100% ஒரு மேன் எப்படி இருக்கணும், அதாவது நான் இப்போ ஒரு மனிதன் இருக்கான்னா 100% யாராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதனால் எத்திக்ஸ் பேப்பரை நீங்கள் எழுதும் போதும் ஒரு ஐடியலான ஆன்சர் தரக்கூடாது. ஒரு காந்தி மாதிரியும் எழுதக்கூடாது, ஒரு பகத்சிங் மாதிரியும் நீங்கள் அக்ரெசிவாக இருக்கக்கூடாது. ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் தரணும். எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிளாக ஒரு சிவில் சர்வெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி அவரோட அறிவை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சிம்பிளாக ஈஸியாக அதே டைமில் ஒரு தர்மப்படி எப்படி சால்வ் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் இருக்கணும். எத்திக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 2 பகுதியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பகுதியில் கான்செப்ட்ஸ் நிறையா கேட்பாங்க. எத்திக்கல் கான்செப்ட்ஸை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற பற்றி கேள்விகள் வரும். இல்லை நிறைய திங்கர் ஸ்காலர்ஸ் பற்றியும் கேட்பாங்க. காந்திஜி, விவேகானந்தா, அரிஸ்டாட்டில் இவங்களெல்லாம் பற்றி சில கேள்விகள் வரும். இதில் ஒரு சிலதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு தான் ஆகணும். உதாரணத்துக்கு காந்தி அவர்கள் சொன்ன அந்த 7 sins பற்றி கேட்டிருக்காங்க கேள்வி. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இதெல்லாம் ஜென்ரலாகவே ஒரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம காமன் சென்ஸை வச்சு நம்ம ஈஸியாக எழுதலாம். அதெல்லாம் நிறைய புக்குங்களை படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுறதப்ப நிறைய புக்ஸையும் வாங்கி படிப்பாங்க, கண்டதையும் வாங்கி படிப்பாங்க. எத்திக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியாக படிச்சிங்கன்னா போதும். சொல்லப்போனால் ஒரு 15 நாள் படிச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் ஒரு 2 புக்ஸ்க்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க. ஷார்ட்டாக படிங்க. அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது பெட்டராக ரீப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுறது தான் நீங்கள் மார்க் வாங்குறது இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைமென்ஷன் பார்த்துட்டோம். செகண்ட் டைமென்ஷன் என்ன கேட்பாங்கன்னா, 2ஆம் பகுதியில் எத்திக்ஸ் பேப்பரில் கேஸ் ஸ்டடீஸுங்கிறது வரும். கேஸ் ஸ்டடீஸ்னால் ஹைபாத்தட்டிக்கலாக நிறைய கேள்விகள் வரும். நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு அதிகாரியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அது எத்திக்கலாக இருக்கா, அந்த முடிவு இருக்கா, அது நியாயமானதாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய அந்த பகுதி தான் கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேஸ் ஸ்டடீஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எத்திக்கல் கான்செப்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதணும். மெயினாக அந்த கீவேர்ட்ஸ் நிறையா போடணும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லா, அதே மாதிரி சிம்பத்தி, நியூட்ராலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, இதெல்லாம் நீங்கள் போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா வரும். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு பகுதி பார்த்த வரைக்கும் கான்செப்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதணும்.
இதில் வந்து நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிக்கிட்டே போவாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் ஏன் ஊழல் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. அது வந்து கான்செப்ஷுவலாக கேட்டிருப்பாங்க, ஏன் ஊழல் நடக்கும். நம்ம என்ன எழுதுவோம்னா ஜிஎஸ் எழுதுகிற மாதிரி எழுதுருவோம். என்னென்ன படிச்சிருமோ எல்லாம் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1998, லோக்பால், லோக் ஆயுக்தா, இதெல்லாம் நம்ம எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க் வராது. இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணக்கூடாது. எத்திக்கலாக அப்ரோச் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக ஆன்சர்ஸ் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு எத்திக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சைக்காலஜிக்கல் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க ஆன்சர் இருக்கணும். உதாரணத்துக்கு ஊழல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். அதாவது எத்திக்ஸ் cannot be enforced by law அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்திக்ஸ்ன்றது ஒரு சட்டம் மூலமாக, ரூல் மூலம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மனசாட்சியின் மூலமாக மனிதர்களாகவே மாறி நியாயமாக நடந்தாலும் தான் உண்டு. அதனால் இந்த மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கணும். நாட்டில் ஊழல் ஏன் இருக்குது, மனிதர்கள் நம்மளாக பார்த்து மாறினா தான் உண்டு, அதை நீங்கள் எழுதியிருக்கணும். அங்கே உள்ள என்னதான் நாட்டில் சட்டம் இருந்தாலும் சிட்டிசன்ஸ் ஆகிய நாம் அதை மதித்து நடக்க வேண்டும். அதை மதிக்கலைன்னா ஊழலை ஒழிக்க முடியாது. எல்லாரும் ஊழல் பற்றி பேசுவோம், ஆனால் நாமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் ஊழலில் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இன்வால்வ் ஆகிருப்போம். சிக்னலை மதித்து நிற்க மாட்டோம். நம்மளை நிறைய பேர் டவுரி வாங்கியிருப்போம். நம்ம நிறைய பேர் ரூல்ஸை மதிக்க மாட்டோம். கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு நாமே லஞ்சம் கொடுத்துருப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கணும். ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதாதீங்க. நான் சொன்னது போல் நமக்கு தெரிஞ்ச சட்டங்கள்லாம் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாம் இதில் எழுதக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் பகுதியில் கேஸ் ஸ்டடீஸ், நான் சொன்னது போல் இதையும் நம்ம ஜிஎஸ்ல படித்ததெல்லாம் எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடீஸ் வருதுன்னு வைங்க. நம்ம நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வராங்க அப்படின்னு வைங்க. ஆனால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எடுத்துகிட்டு வரதுக்காக நிறைய விளைநிலங்களில் ஆக்கிரமித்து அதில் தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வருது. அது கூட நிறையா ரோடு, ரயில் ப்ராஜெக்டும் வருது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதக்கூடாது. இதை வந்து எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நாட்டுடைய டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை. அது வந்து தான் ஆகணும். வந்தால் தான் வேலைவாய்ப்பு வரும், நாடு வளரும். அதே டைமில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கொண்டு வரத்துக்கு நம்ம விளைநிலத்தை அழிச்சோ காடுகளை அழிச்சோ கொண்டு வருது. அது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டியூட்டி. அதனால் என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கணும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனையும் கொண்டு வரணும். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் வந்து இருக்கணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி காடுகளையும் விளைநிலத்தையும் அழித்து நான் வந்து அதிகாரியாக இருந்து நான் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கொண்டு வருவேன்னு சொல்லக்கூடாது. எத்திக்கலாகவும் இருக்கணும், அதே டைமில் ப்ராக்டிக்கலாகவும் ஃபீஸிபிளாகவும் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் சொல்லலாம்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை நான் கொண்டு வருவேன், ஆனால் கண்டிப்பாக அங்கே விளைநிலங்கள் இருக்கிற ஒரு பகுதியாக இருந்தால் அந்த இடத்துல நான் கொண்டு வர மாட்டேன். அதே மாவட்டத்தில் எங்கெல்லாம் ட்ரை பெல்ட், ட்ரை ரீஜன் எங்கே இருக்குன்னு நான் பார்ப்பேன், அந்த இடத்துல நான் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை நான் கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வரும்போது கூட அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களோட விளைநிலங்கள்லாம் யாரெல்லாம் போயிருக்கோ, யாருக்கெல்லாம் அவங்க வந்து லூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து காம்பன்சேஷன் வாங்கி தருவேன். இல்லை அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அவங்களுக்கே நான் வந்து வேலை போட்டு தருவேன். எந்தெந்த ஃபேமிலிஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு நான் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேயே நான் வேலை வாங்கி தருவேன். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக நான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி எத்திக்ஸ் பேப்பர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து மார்க் வர வாய்ப்பு இருக்குது.